நுங்கு பாயசம் செய்யறதுக்கு 6 நுங்கு எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவு எளசா இருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இத மிக்ஸிலலாம் அரைக்க போறதில்ல. இந்த நுங்கு பாயசத்துக்கு முக்கியமா பெரிய ஜவ்வரிசியோ, இல்ல சின்ன நைலான் ஜவ்வரிசியோ எது வேணா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு, குக்கர்ல ஒரே ஒரு விசில் நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயசத்தில சேர்க்குறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அந்த நைலான் ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசிய கொஞ்சமா தண்ணி விட்டு குக்கர்ல ஒரே ஒரு விசில் நானு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாரி வேக வச்ச ஜவ்வரிசி என்ன பண்ணணும், உடனே நல்லா ஐஸ் வாட்டரோ, இல்ல நார்மல் வாட்டரோ கலந்துட்டு, அந்த கஞ்சி தன்மை இல்லாத அளவுக்கு நம்ம வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப திக்காகாம, அப்படியே தனித்தனியா இருக்கும் இந்த ஜவ்வரிசி. இப்ப நுங்குலேருந்து தோல் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். இந்த நுங்கு பாயாசம் பார்த்தீங்கன்னா, செய்யற மெத்தடு இளநீர் பாயாசம் எப்படி செய்றோமோ அதே மாரி தான். நுங்குக்கு பதிலா நீங்க இளநீர் உள்ள இருக்கிற அந்த தேங்காய் வழுக்கை இதே மாரி பொடியா கட் பண்ணி, இப்ப நான் எப்படி மெத்தடு காமிக்கிறேனோ, அதே மாரி இளநீர் பாயாசம் செய்யலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற நுங்கு, வேக வச்சு எடுத்திருக்கிற ஜவ்வரிசி, சர்க்கரைய பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் சீக்கிரமா கரையும். 1/4 லிட்டர் அளவுக்கு இளநீர் எடுத்து வச்சிருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி, இது கூட ஒரு 1/2 லிட்டர் பால். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் இந்த இளநீர் பாயாசம் நல்லா பெரிய டம்ளர்ல போட்டு குடிக்கலாம். காய்ச்சின பால்ல பால் ஏடு இருந்தா அத வடிகட்டிக்கணும். முக்கியமா பால் ஏடு இந்த பாயாசத்துல இருக்கக்கூடாது. இப்ப 1/4 லிட்டர் இளநீரையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்லாம் சேர்த்துடாதீங்க. இத கலந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு நம்ம நல்லா கூல் பண்ணி சாப்பிடலாம். இல்லன்னா பால முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டு இளநீரையும் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த நுங்கு, அடுத்தது வேக வச்சு எடுத்திருக்கிற ஜவ்வரிசி, தேவையான அளவுக்கு சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இளநீர் பாயாசத்த கூட பாலை ஓரளவு சுண்ட வைக்கணும். ஆனா இது நெனச்ச உடனே நுங்கு மட்டும் இருந்தா போதும். இந்த நுங்கு பாயாசம் செஞ்சுடலாம். இத அப்படியே நம்ம ஒரு ஜூஸ் டம்ளர்ல சர்வ் பண்ணலாங்க. கொஞ்சம் நம்ம கார்னிஷ்க்கு பார்த்தீங்கன்னா, திராட்சை, பாதாம சின்ன சின்ன பீஸா துருவி அது மேல போட்டுட்டிங்கன்னா, நம்ம அத அப்படி நுங்கு பாயாசம் குடிக்கிறப்ப, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நுங்கெல்லாம் கடிச்சு சாப்பிட்றப்ப பிரமாதமா இருக்கும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி குடுக்குங்க. இப்ப நுங்கு ஒரு நுங்கு ரூ. 10 சொல்றாங்க. அதனால 6 நுங்கு வாங்கிட்டு வந்தா கூட ஒரு 5, 6 பேர் வரைக்கும் இந்த நுங்கு பாயாசம் குடிக்கலாங்க. அவ்ளோ குளிர்ச்சி உடம்புக்கு. இந்த வீடியோ பார்த்தோனே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.